பானிபட் போர்கள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான 3 போர்களை குறிக்கின்றன. இவை வட இந்தியாவின் ஹரியானாவில் உள்ள பானிபட் என்ற இடத்தில் நடந்தவை. இந்த போர்கள் முறையே 1526, 1556 மற்றும் 1761 ஆண்டுகளில் நடைபெற்றன. இவை முகலாய பேரரசின் தோற்றத்தையும் மராத்திய பேரரசின் வீழ்ச்சியையும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் உயர்வையும் வெளிப்படுத்தின. கீழே இந்த 3 போர்களையும் சுருக்கமாக விளக்குகிறேன். முதல் பானிபட் போர் 1526 ஆண்டு. நாள் ஏப்ரல் 21. போராளிகள் முகலாயர் தலைவர் பாபர், அவருக்கு எதிராக டெல்லி சுல்தானகத்தின் இப்ராஹிம் லோடி. பின்னணி: பாபர் திமூரின் வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஆப்கானிஸ்தானின் காபூலிலிருந்து இந்தியாவை கைப்பற்ற முயன்றார். இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானகத்தின் கடைசி ஆட்சியாளராக இருந்தார். போரின் முக்கிய அம்சங்கள்: பாபரின் படை சுமார் 15,000 வீரர்கள் மற்றும் 20 முதல் 24 பீரங்கிகள். இப்ராஹிம் லோடியின் படை 30,000 முதல் 40,000 வீரர்கள் மற்றும் 1000 யானைகள். பாபர் தனது துலுக்மா மற்றும் அரஃபா என்ற தந்திரோபாயங்களை பயன்படுத்தினார். இவை படையை பிரித்து எதிரியை சுற்றி வளைக்க உதவின. பாபர் பயன்படுத்திய பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகள் இந்தியாவில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டவை. இவை லோடியின் யானைகளை பயமுறுத்தி அவரது படையை அழித்தன. முடிவு: பாபர் வெற்றி பெற்றார். இப்ராஹிம் லோடி போர்க்களத்தில் மாண்டார். இந்த வெற்றி முகலாய பேரரசின் தோற்றத்தை உறுதி செய்தது. இரண்டாவது பானிபட் போர். நாள் நவம்பர் 5, 1556 ஆண்டு. போராளிகள் முகலாய பேரரசர் அக்பரின் தளபதிகள் கான் ஜமான் மற்றும் பைரம் கான். அவர்களுக்கு எதிராக ஹிந்து மன்னர் ஹேமச்சந்திர விக்ரமாதித்யா, ஹேமு என்று அழைக்கப்பட்டவர். பின்னணி: அக்பரின் தந்தை ஹுமாயூன் 1556 இறந்த பிறகு 13 வயதான அக்பர் பட்டத்திற்கு வந்தார். இதற்கிடையில் ஹேமு டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றி ஹிந்து ராஜ்யத்தை நிறுவினார். போரின் முக்கிய அம்சங்கள்: ஹேமுவின் படை 30,000 குதிரை வீரர்கள் மற்றும் 1500 யானைகள். முகலாய படை 10,000 குதிரை வீரர்கள் பைரம் கானின் தலைமையில். ஹேமு தனது யானைகளுடன் முகலாய படையை முதலில் தாக்கினார். ஆனால் ஒரு அம்பு அவரது கண்ணில் பட்டு அவர் மயக்கமடைந்தார். ஹேமு இல்லாததால் அவரது படை குழப்பமடைந்து தோல்வியடைந்தது. முடிவு: முகலாயர்கள் வெற்றி பெற்றனர். ஹேமு கைப்பற்றப்பட்டு கொல்லப்பட்டார். இது அக்பரின் ஆட்சியை உறுதிப்படுத்தியது. மூன்றாவது பானிபட் போர். நாள் ஜனவரி 14, 1761. போராளிகள் மராத்திய பேரரசின் தலைவர் சதாசிவராவ் பாவ், அவருக்கு எதிராக ஆப்கான் துரானி பேரரசின் தலைவர் அகமது ஷா அப்தலி மற்றும் அவரது கூட்டாளிகள் ரோஹிலாக்கள் மற்றும் அவுத் நவாப் ஷுஜாவுத் தௌலா. பின்னணி: முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மராத்தியர்கள் வட இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தினர். ஆனால் அகமது ஷா அப்தலி மராத்தியர்களின் விரிவாக்கத்தை தடுக்க முயன்றார். போரின் முக்கிய அம்சங்கள்: மராத்திய படை 45,000 முதல் 60,000 வீரர்கள் மற்றும் 2 லட்சம் பொதுமக்கள், புனித யாத்ரீகர்கள் உட்பட. அப்தாலியின் படை 60,000 வீரர்கள், பீரங்கிகள் மற்றும் ஒட்டகங்களில் பொருத்தப்பட்ட ஜம்புராக் ஆயுதங்கள். மராத்தியர்கள் பிரெஞ்சு தயாரிப்பு பீரங்கிகளை பயன்படுத்தினர். ஆனால் உள்நாட்டு ஆதரவு ராஜபுத்திரர்கள், ஜாட்டுகள், சீக்கியர்கள் இல்லாதது அவர்களை பலவீனப்படுத்தியது. அப்தாலி மராத்தியர்களை பானிபட்டில் முற்றுகையிட்டு பசியால் அவர்களை பலவீனப்படுத்தினார். போரில் மராத்திய தலைவர்கள் சதாசிவராவ் பாவ்,
மற்றும் விஸ்வாஸ் ராவ் கொல்லப்பட்டனர். முடிவு: அகமது ஷா அப்தாலி வெற்றி பெற்றார். மராத்தியர்கள் பெரும் இழப்பை சந்தித்தனர். 60,000 முதல் 1,00,000 பேர் கொல்லப்பட்டனர் அல்லது கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இந்த போர் மராத்திய பேரரசின் வட இந்திய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது மற்றும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தது. பானிபட் போர்களின் முக்கியத்துவம். முதல் போர் முகலாய பேரரசின் தோற்றத்தை உருவாக்கியது. இரண்டாவது போர் அக்பரின் ஆட்சியை வலுப்படுத்தியது. மூன்றாவது போர் மராத்திய பேரரசின் வீழ்ச்சியையும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் உயர்வையும் தூண்டியது. புதுமைகள்: பீரங்கிகள், துப்பாக்கிகள், துலுக்மா மற்றும் அரஃபா போன்ற தந்திரங்கள் இந்திய போர் முறைகளை மாற்றின.